எல்லாரும் எப்படி இருக்கீங்க? 4 நாளா உங்க கூட கான்டாக்ட்டே இல்ல. நானும் கொஞ்சம் பிஸி ஆயிட்டேன். ம். ரொம்ப ஜாலியா இருந்தேன். ஊருக்கு போயிருந்தேன் இல்லையா? ரொம்ப 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 ஜாலியா இருந்தேன். அதனால எனக்கும் என் ஃபோனுக்கும் கொஞ்சம் தூரமா இருந்துட்டேன். என்னால உங்க கூட யாரு கூடயும் கம்யூனிகேட் பண்ண முடியல. நீங்க குடுத்த கமெண்ட்ஸ்க்கு என்னால சரியா ரிப்ளை குடுக்க முடியல. அதுக்காக சாரி மன்னிச்சுக்கோங்க. பட் எல்லாருக்கும் பொங்கல் வந்துருச்சு. அதில நீங்க ரொம்ப என்ஜாய்மெண்ட்டா இருப்பீங்க. நெறைய பேர் பொங்கல்ஸ் எல்லாம் வச்சுட்ருப்பீங்க. ஸோ எல்லாருமே பார்த்து செலிப்ரேஷன் பண்ணுங்க. ரொம்ப ஹாப்பியா இருங்க. பொங்கல் அதாவது நமக்கு தைப்பொங்கல் அப்படிங்கிறது ரொம்பவே பெஸ்ட்டான ஒண்ணு. ரொம்பவே வித்தியாசமானதுங்கிறத தாண்டி தைப்பொங்கல் அப்போ நமக்கு எல்லாமே சரியாயிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட தான் அந்த நாள ஸ்டார்ட் பண்ணுவாங்களே. அத தைப்பொங்கல் என்ன சொல்லுவாங்க, புதியதை பழையதை கழித்து புதியதை வரவைப்போம் அப்படிங்கிற மாரி தானே தைப்பொங்கலோட ஸ்பெஷல். ஸோ நம்ம எல்லாருக்குமே நம்ம லைஃப்ல இதுக்கு முன்னாடி என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். பாஸ்ட் இஸ் பாஸ்ட். பட் இதுக்கப்புறம் என்ன நடக்கணும், எப்படி இருக்கணும், அதெல்லாம் நீங்க தான் பிளான் பண்ணிக்கணும். பட் எல்லாமே நல்லதா நடக்கும். நல்லதாவே நெனைங்க. நடக்கிறது எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஸோ அதனாலவே நமக்கு கெட்டதா இருந்தாலும் நல்லதாவே மாறிடும் அப்படின்னு நம்ம நெனச்சுக்க வேண்டியதுதான். எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டிங்கனாலே நார்மல் ஆயிடும். ஸோ நல்லா என்ஜாய் பண்ணுங்க பொங்கல் செலிப்ரேஷன. நான் மட்டும் தான் இங்கேருந்து நீங்க போடுற கமெண்ட்ஸ் மூலியமா பொங்கல் செலிப்ரேஷன் என்ஜாய் பண்ண போறேன். பட் பார்ப்போம். இங்க நான் இன்னும் பொங்கலுக்கு ஊருக்கு போல. அதுக்கு முன்னாடியே ஊருக்கு போயிட்டு வந்துட்டேன். அண்ட் பழைய ஸ்டோரி ஐ மீன் போன ஸ்டோரி உங்க எல்லாருக்குமே ஓரளவுக்கு பிடிச்சிருந்துச்சு. ஓரளவுக்கு உங்களுக்கு பிடிச்ச மாரி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் நெனைக்கிறேன். உங்க கமெண்ட்ஸில் அப்படிதான் எனக்கு தெரிஞ்சுச்சு. இப்போ வரப்போகிற ஸ்டோரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் சொல்லுவேன் நெனைக்கிறேன். பட் அது உங்களுக்கு பிடிச்ச மாரி இருக்குமா, இல்லையா அப்படிங்கிறது நீங்க சொல்ற கமெண்ட்ஸில் தான் இருக்கும். நீங்க எப்படி ஃபீல் பண்ண போறீங்க அப்படிங்கிறதையும் நீங்க சொல்ற கமெண்ட்ஸில் தான் எனக்கு தெரியும். அண்ட் வரப்போகிற ஸ்டோரிக்கும் நீங்க உங்க சைட்லேருந்து எனக்கு ஃபுல் சப்போர்ட் குடுப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். அந்த நம்பிக்கை எனக்கு எப்பவும் இருக்கும். ஸோ புது ஸ்டோரி ஸ்மால் இன்ட்ரோடக்ஷன் தான் குடுக்க போறேன். நாளைலேருந்து நம்ம கொஞ்சம் சைஸில் பிக் சைஸில் பார்க்கலாம், கேட்கலாம். இப்போதைக்கு ஜஸ்ட் ஒரு ஸ்மால் இன்ட்ரோடக்ஷன் தான். ஸ்டோரியோட டைட்டில் நானும் என் டைரியும். இது ஃபுல்லாவே டைட்டில் கேட்டதுமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இது எந்த மாரி ஸ்டோரி அப்படிங்கிறது. பட் இந்த மாரி ஸ்டோரி தான். ஐ மீன் நீங்க நெனைக்கிற மாரி ஸ்டோரி தான். ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரின்னு தான் வச்சுக்கோங்களேன். இந்த ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரியில அவங்க லைஃப்ல என்ன நடந்துச்சு? அவங்க எப்படியெல்லாம் வந்தாங்க? இப்ப எப்படி இருக்காங்க? அப்படிங்கிறது எல்லாத்தையும் தான் நம்ம பார்க்க போறோம். நானும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கேன் இந்த ஸ்டோரி எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு. அதே இன்ட்ரெஸ்டிங்கோட நீங்களும் கேளுங்க. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புறேன். நானும் உங்களுக்கு பிடிச்ச மாரி சொல்லுவேன்னு நெனைக்கிறேன். ஸ்டோரியோட டைட்டில் சொல்லிட்டேன். இப்போ ஸ்மால் இன்ட்ரோடக்ஷன். நம்மளுடைய ஹீரோயின் பேரு மித்ரா. மித்ரா அவங்க தான் நம்மளுடைய ஸ்டோரியோட மெயின் ஹீரோயின். அவங்க ஒரு கோச்சர். வாலிபால் கோச்சர். அவங்க ஸ்கூல் படிக்கும்போதுலேருந்தே அவங்களுக்கு வாலிபால்னா ரொம்ப பிடிக்கும். அதுனா அவங்களுக்கு உயிர். அவங்க சுவாசிக்கிற மூச்சு காத்து மாரி. அவ்வளோ விரும்புவாங்க. அவங்களோட ஃபர்ஸ்ட் லவ் அதான். அதுக்கப்புறம் தான் பேரண்ட்ஸ். அதுக்கப்புறம் தான் ஃபுட். அதுக்கப்புறம் தான் வாட்டர். அதுக்கப்புறம் தான் ஏ டூ இசட்ன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட்டு அவங்களுக்கு வாலிபால். அதுக்கப்புறம் தான் எதுவாக இருந்தாலும். கேம்ஸ் 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 கேம்ஸ். தூங்குனாலும் கேம்ஸ், எந்திரிச்சாலும் கேம்ஸ். ஸோ அவங்களோட ஃபர்ஸ்ட்டு அவங்க பார்க்குற ஒரு விஷயமும் கேமாக தான் இருக்கும். ஐ மீன் அந்த வாலிபாலாக தான் இருக்கும். தூங்கும்போதும் அதை பார்த்துட்டு அதுக்கு ஒரு ஹாப்பினஸ் குட் நைட் சொல்லிட்டு தூங்குறது தான் அவங்களோட ஹேபிட். ஏன்னா அந்தளவுக்கு அந்த பாலை வந்து அந்த கேமை வந்து அவங்க லவ் பண்ணாங்க. அவங்களுடைய லைஃபே அதுதான். அது தவிர வேறு எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க வாழ்ந்துட்டுருப்பாங்க. இப்போ அவங்க ஒரு கோச்சாக இருப்பாங்க. திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா? திருநெல்வேலி அல்வா நிறைய ஃபேமஸ்ஸு. ஸோ எல்லோரும் அல்வாக்கு ரெடியாக இருந்துக்கோங்க. இந்த ஸ்டோரியில் அல்வாலாம் எதுவும் கிடையாது. பட் அந்த ஊர் பேர் சொல்லணும்னு தோணுச்சு, அதனால் சொல்லிட்டேன். உங்களுக்கு வேணுமா ஏற்ற மாதிரி ஒரு ஊர் பேரை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. திருநெல்வேலி ஓகேவா? அந்த ஊரில் இவங்க கோச்சராக இருக்காங்க. இவங்க ஒரு ஸ்கூலில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸ்கூல் ஹையர் செகண்டரி ஸ்கூல் தான். 11th 12th 10th ஸோ அந்த ஸ்டேஜுக்கு தான். இவங்க அந்த ஸ்டேஜில் இருக்கிற பசங்களுக்கு வாலிபால் கோச்சிங் கொடுத்துட்ருக்காங்க. அவங்கள பார்க்குறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவும் தெரிய மாட்டாங்க. ரொம்ப பவ்யமாகவும் தெரிய மாட்டாங்க. அதுக்காக எல்லார் கூடயும் கனெக்ட் ஆகிற பர்சன் மாதிரியும் தெரிய மாட்டாங்க.
யார் கூடயும் கனெக்ட் ஆகாத பர்சன் மாதிரி தெரிய மாட்டாங்க. ஸோ 2ஆ கட்டன்னு வச்சுக்கோங்களேன். பேசுவாங்க, ஆனால் பேச மாட்டாங்க. அந்த மாதிரி அன்வான்டா எந்த ஒரு டாக்கும் இருக்காது. ஆனால் அவங்க வாயிலேருந்து வர வேர்ட்ஸ் எல்லாமே கேம் கேம் கேம், ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் ஜெயிக்கணும், பிகிலு கப்பு முக்கியம். அதுதான் அவங்களோட வேத வாக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி தான் அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. அதுவும் அவங்க பசங்க கூட எப்போல்லாம் ஜாலியாக இருக்கணுமோ அப்போ ஜாலியாகவும் இருப்பாங்க, எப்போல்லாம் கண்டிஷனாக இருக்கணுமோ அப்போல்லாம் கண்டிஷனாகவும் இருப்பாங்க. ஸோ ஒரு கோச்சர் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அந்த போல்ட்னஸ், அந்த தைரியம், அது எல்லாமே அவங்கக்கிட்ட இருக்கும். மித்ரா கிட்ட ஃபர்ஸ்ட் டே இயர்லி மார்னிங் அவங்க எந்திரிச்சிட்டு ரெடி ஆகிட்டு ஸ்கூலுக்கு போவாங்க. ஸ்கூலுக்கு போனதும் மார்னிங் 7 மணிக்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க கோச்சிங். ஸோ 7 மணிக்கு போனதும் அவங்கக்கிட்டே சொல்லிவிடுவாங்க, இந்த டேட்டில் நமக்கு மேட்ச் இருக்குது, ஸோ எல்லாருமே வந்துடணும், இந்த வாட்டி நம்ம தான் ஜெயிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. 11th 12th பசங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கோச்சிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. கோச்சிங் வந்து ஸ்டார்டிங்லேயும் சரி, இன்னும் ஒரு வாரத்தில் ஒரு மாதத்துல நமக்கு கேம் வரப்போகுது அப்படின்னாலும் சரி, அவங்களுடைய ஃபுல் ஃபோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சும்மா தீ மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு அவங்க ஹார்ட் ஒர்க் போடுவாங்க, ரொம்பவே ஹார்ட் ஒர்க் போடுவாங்க. பசங்களையும் இன்ட்ரெஸ்டிங்கோடு போட வைப்பாங்க. ஏன்னா அவங்களோட கேம் ஸ்டைல் அப்படி இருக்கும். அவங்க ரொம்ப ஒரு விஷயத்த நம்ம விரும்பி செஞ்சோம் அப்படின்னா அது செய்யும்போது நமக்குள்ள ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். செய்கிறவங்கள விரும்பி செய்ய வைக்கும்போது அது இன்னும் ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா அவங்க வேண்டாத வெறுப்பாக செய்யும்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்களால ஒரு ஈடுபாடு இல்லாமல் இருப்பாங்க. அவங்களையும் நம்ம லைக் பண்ண வச்சோம் அப்படின்னா அவங்களும் அதில் ஆட்டோமேட்டிக்காக இன்வால்வ் ஆகி கேம்ஸை நல்லா விளையாடுவாங்க. ஸோ அந்த ஸ்கூலில் கேம்ஸ் மார்னிங் பார்த்திங்க அப்படின்னா ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் ஆகிடும். ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் ஆகி ஜாலியாக நல்லா போயிட்டுருக்கும். நான் ஸ்டார்டிங் அப்போ தான். ஸோ பிள்ளைங்களுக்கெல்லாம் எப்படியெல்லாம் கோச் பண்ணணும், புல்லப் எடுக்கிறது, புஷ்அப் எடுக்கிறது, அந்த பாலை எப்படியெல்லாம் டார்கெட் பண்ணுது, ஆப்போசிட் பர்சனுங்க எந்த மாதிரியெல்லாம் ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே அவங்க A to Z அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருப்பாங்க. ஸோ அன்றைக்கி கோச்சஸ் முடிஞ்சிடும். மார்னிங் ஒரு 2 ஹவர்ஸ், ஈவினிங் ஒரு 2 ஹவர்ஸ், அப்புறம் கேம்ஸ் எல்லாம் வந்துருச்சுன்னா அப்படி. ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிலர் ரொம்ப பிரில்லியண்ட்டாக இருப்பாங்க இல்லையா, கேம்ஸ்லலாம் நல்லா விளையாடுறவங்களாம் இருப்பாங்கள்ல. ஸோ அவங்களெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் எஃபர்ட் கொடுத்து அவங்களுக்கு கோச்சிங் கொடுத்துட்ருப்பாங்க. ஸோ லன்ச் டைமில் இவங்களோட ஒர்க் பார்த்திங்க அப்படின்னா அங்கே இருக்கிற டீச்சர்ஸ் கூட சும்மா லைட்டாக பேசிக்கிட்டு, கோச்சிங் அவங்களுக்குமே ஒரு சீட் இருக்கும் இல்லையா, பிடி டீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ப்ளேஸ் இருக்கும். பட் இவங்களுக்கு இது எல்லாம் விட நமக்கு வாலிபால் பால்ஸு, கேம்ஸு எல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு ரூம் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த ரூம் வந்து ஸ்போர்ட்ஸ் ரூம். அந்த ரூம் தான் இவங்களுக்கு வந்து ரொம்பவே ஃபேவரட்டான ப்ளேஸ். அப்பப்போ போய் அங்கே ரிலாக்ஸ் ஆவாங்க. பசங்களுக்கு மோஸ்ட்லி இவங்க கிரவுண்டில் தான் இருப்பாங்க, பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதா. அண்டு எது சரி எது தப்பு இந்த மாதிரி எல்லாமே அவங்களுக்கு A to Z சொல்லி கொடுத்துட்ருப்பாங்க. டே டு டே லைஃப் அவங்களோட இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, காலைல எந்திரிக்கிறது, நியூஸ் பேப்பர் படிக்கிறது, ஒரு கப் காஃபி குடிக்கிறது, லைட்டாக ஏதோ டிஃபன் ஃப்ரூட்ஸ் மாதிரி எடுத்துப்பாங்க. ஸோ எடுத்துக்கிட்டு அவங்க ஸ்கூலுக்கு போகிறது, பசங்களுக்கு எஃபோர்ட் போட்டு சொல்லி கொடுக்குறது, அவங்கள ஜெயிக்க வைக்கணும், அந்த கேமோடைய நுணுக்கத்தை எல்லாத்தையும் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருப்பாங்க. அப்பப்போ ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது அங்கே இருக்கிற ஸ்கூல் டீச்சர்ஸ் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, லைட்டாக பேசுவாங்க. எல்லா ஸ்டூடெண்ட்கிட்டையும் ஜாலியாக பேசுவாங்க. அவங்களோட ஸ்டூடெண்ட்கிட்டையும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவும் இருப்பாங்க, ஜாலியாகவும் இருப்பாங்க. இதுதான் மித்ராவோட லைஃப்பில் ஜஸ்ட் இப்போ நடந்துகிட்ருக்கிற ஸ்மால் விஷயம். ஸோ இதுக்கப்புறம் எப்படியெல்லாம் போக போகுது இவங்க லைஃப்பில், அந்த கேமில் இவங்க எந்த அளவுக்கு இன்வால்வ் ஆகியிருக்காங்க, இவங்க லைஃப் என்ன, எந்த மாதிரி அப்படிங்கிறது எல்லாத்தையும் ஸோ நம்ம போக 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 டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போதைக்கு ஸ்மால் ரொம்ப ரொம்ப ஸ்மால் இன்ட்ரொடக்ஷன். ஸோ ப்ளீஸ் இதை கேட்டுட்டு இப்போ வரைக்கும் இன்ட்ரொடக்ஷன் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஓகேவா, இல்லை ஏதோ ஓகே பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கா, இல்லை இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா அப்படிங்கிறது ஸோ ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். நல்லா என்ஜாய் பண்ணுங்கள், எல்லோரும் ஹாப்பியாக இருங்க. ப்ளீஸ் யாராவது பொங்கல் வச்சிங்கன்னா எனக்கும் சேர்த்து சாப்பிடுங்க, சரியா? ஓகே. ஸோ எல்லோரும் இந்த ஸ்மால் இன்ட்ரொடக்ஷனை கேட்டுட்டு நிம்மதியாக தூங்குங்க. குட் நைட் அண்ட் ஸ்வீட் ட்ரீம்ஸ்.